தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. நாகை மாவட்டத்தில் திருப்பூண்டி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, பூவைத்தேடி, காரப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்கள் மர்மநோய் தாக்குதலால் புதர்களாக மாறி வருவதாக விவசாயிகள் கூறினர். கதிரில் கரும்புள்ளிகள் ஏற்படும் அந்த நோயால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த காமேஸ்வரம், விழுந்தமாவடி போன்ற மானாவாரி சாவடியில் ஃபஸ்ட்டு குருவை போட்டு அது வேலை தெளித்து அது ஒன்றெல்லாம் போயிட்டு, அப்புறம் சம்பா சாவடி பண்ணி பயிர் கொஞ்சம் தண்ணியில் அலசல் பட்டு வந்தது. இப்போ கடைசியாக பாருங்கள், விளைவு தர அந்த முத்திர பயிர் கருது வரும்பொழுது ஒரு துக்குரோ வைரஸுங்கிறாங்க, என்னமோ வைரஸுங்கிறாங்க, கருப்பாக விழுந்து ஃபுல்லாக பதறா போட்டு 95% ஃபுல்லாக பவராக போயிட்டு பதறா பண்ணதுனால அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. அறுவடை கூலி கூட ஆகாது. ஒரு மணிக்கு 3000 ரூபா கேட்குறாங்க. அறுவடை மிஷின் கூட ஆகுது. அதனால் பாதிப்பு, கடுமையான பாதிப்பு. இது வைரஸே ஒரு நாளைக்கு ஒரு புள்ளியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டு. அது பயிராக இருந்தால் கூட நாங்கள் காப்பாற்றி மறுபடியும் கதிரை அதில் ஏற்படுத்தலாம். ஆனால் இது முத்தியா கொலை நோய் மாதிரி விழுந்து, கொலையில் விழுந்துற மாதிரி விழுந்து கம்ப்ளீட்டாக பதறாக போயிட்டு, இந்த பதறு 100% 95% போனதுனால அறுக்க கூட முடியாது. அறுவடை மிஷின் கூட கூலி இருக்காது. அதனால் அதை நாங்கள் அழிச்சு விட்டு தான் சாவடி பண்ணணும். அதனால் வேளாண்மை துறை உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுக்கு நிவாரணம் வழங்கணுமோன்னு கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.